சின்னவர் வாழ்க, உதயநிதி வாழ்க, எதிர்கால தமிழகம் உதயநிதி வாழ்க, வாழ்க முழக்கத்தோடு அது நின்று விடாது. அடுத்த கட்டத்தில் ஒழிக முழக்கமும் எழும்பும். நேர்மையாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட முழக்கங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க கூடாது என்பதுதான். இந்து மதம் வாழ்க, இஸ்லாம் ஒழிக என்றும் எப்போதும் அடக்கமாக பேசலாம். நிர்மலா சீதாராமனுடைய மறுபதிப்பு, அதாவது நாடாளுமன்றத்திலே செங்கோல் இருக்கலாமா கூடாதா? எதற்காக யோகி ஆதித்யநாத்துக்கு திடீரென்று ஒரு தமிழ் காதல், தமிழ் தேசிய இனத்தை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த முறையை எல்லாம் வைத்திருக்கிறார். இந்தியா ஒரே நாடு, ஒரே மொழி சமஸ்கிருதம் தான், ஒரே மதம் இந்து மதம் தான். தமிழ் தேசியம் பேசுகிற சிலரே அதிபர் முறை தேர்தல் வேண்டும் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு அல்கோரிதம் இருக்கிறது. அந்த அல்கோரிதத்துக்கு பெயர் திராவிட அல்கோரிதம் என்று சொல்லுகிறார். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், திராவிடம் பேசுகிறவர்கள் தமிழுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த 2-3 நாள்களாக மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களை பற்றிய ஒரு விவாதம் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடக்க புள்ளி நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க என்பதை தாண்டி இந்த முறை கூடுதலாக சின்னவர் வாழ்க, உதயநிதி வாழ்க, எதிர்கால தமிழகம் உதயநிதி வாழ்க என்றெல்லாம் முழக்கமிட்டதை எதிர்த்து பல்வேறு சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பார்வை என்ன என்று கேட்டால் மிக நேர்மையாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட முழக்கங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க கூடாது என்பதுதான். எந்த முழக்கம்? உதயநிதி வாழ்க என்கிற முழக்கம் மட்டுமில்லை. பெரியார் வாழ்கவிலிருந்து தொடங்குகிறேன். பெரியார் வாழ்க, மத சார்பின்மை வாழ்க, மார்க்சியம் வாழ்க, எந்த முழக்கமுமே அங்கு தேவையில்லை. உறுதிமொழி எடுத்துக்கொள்வது மட்டும்தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. ஆனால் எதை நாம் கவனிக்க வேண்டும்? எப்படி இந்த முழக்கங்கள் வந்தன? அதனுடைய மூலமும் அதனுடைய வேரும் எங்கே இருக்கிறது? இந்த முழக்கங்கள் எல்லாம் எதிர்வினை. அவர்கள் தொடங்கினார்கள். பிஜேபியினுடைய ஆட்சி ஒன்றிய அரசில் வந்ததற்கு பிறகு உறுதியேற்றுக்கொண்ட பாஜகவின் உறுப்பினர்கள் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என்றெல்லாம் அவர்கள் முழக்கமிட்டார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் ஜெய்ஹிந்த் என்றார்கள். அந்த முழக்கம் தொடருமா இல்லையா? எனவே தமிழ்நாட்டு உறுப்பினர்களின் முழக்கம் என்பது வெறும் எதிர்வினை தான். இதை நான் என் முகநூலிலும் பதிவு செய்திருக்கிறேன். எப்போதும் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்றை தொடக்கி வைத்தால் அதற்கு எதிர்வினைகள் வந்தே தீரும். இது யாருடைய பிழை? முழக்கமிட்டவர்களின் பிழை இல்லை. அதை பார்த்து கொண்டிருந்த அவைத்தலைவர் சபாநாயகரின் பிழை. சபாநாயகர் என்றால் சபாநாயகரை இயக்குகிற ஆளுங்கட்சியின் பிழை. என்ன சொல்லி இருக்க வேண்டும்? யாரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த முழக்கத்தையும் எழுப்பக்கூடாது. அந்த உறுதிமொழியை கடவுள் மீது ஆணையாக ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது உளமாற என்று சொல்கிறோமா என்பதுதான் அங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அவர்களுக்கான விருப்பம். இதனை தவிர வேறு எந்த முழக்கமும் எழுப்புவதற்கு இடமில்லை. அவைத்தலைவர் சொல்லியிருக்க வேண்டும், உறுதிமொழியை தாண்டி ஏதேனும் முழக்கம் எழுப்பினால் உங்களை தகுதி நீக்கம் செய்து விடுவேன், டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுவேன் என்று சொல்லியிருந்தால் யாரும் எந்த முழக்கத்தையும் எழுப்பியிருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்பலாம் என்றால் அதற்கு எதிரான எந்த முழக்கத்தையும் இந்த பக்கத்திலிருந்தும் எழுப்பலாம். பிறகு இதுவரைக்கும் சரி. இப்போது சொல்கிறார்கள் பெரியார், அண்ணா, தளபதி வரைக்கும் கூட சரி. இப்போதுதான் உங்களுக்கு அது சரி என்று படுகிறதா? இத்தனை காலம் நீங்கள் தளபதியை ஏற்றுக்கொண்டீர்களா? ஏன் பெரியாரையே ஏற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு உதயநிதி வந்ததற்கு பிறகு உதயநிதி வேண்டாம், மற்றவர்களையாவது ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற அளவுக்கு ஆற்றாமை ஏன் வந்தது? இவர்கள் ஏன் உதயநிதியை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. நான் ஒன்றை அழுத்தமாக சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப இந்த முழக்கங்களை நாடாளுமன்றம் அனுமதிக்குமானால் அது எல்லா சட்டமன்றங்களிலும் இனி தொடரும். எப்படி தொடரும் என்றால் வாழ்க முழக்கத்தோடு அது நின்று விடாது. அடுத்த கட்டத்தில் ஒழிக முழக்கமும் எழும்பும். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஒருவரை வாழ்க என்று சொன்னால் இன்னொருவரை ஒழிக என்று சொல்லுவது இயல்பு. இந்து மதம் வாழ்க என்கிற ஒரு முழக்கம் வரும், இஸ்லாம் ஒழிக என்று வரும், அவர்கள் இந்து மதம் ஒழிக என்று முழக்கம் எழுப்புவார்கள். இதற்கான இடமில்லை நாடாளுமன்றம். எனவே இந்த பிழையை விட்டது அவைத்தலைவரும் அவரை பின்னிருந்து இயக்குகிற ஆளும் கட்சியும் தான்.
இதில் உதயநிதியின் பெயரை சொல்வதில் மட்டும் ஏன் இவர்களுக்கெல்லாம் இப்படி எரிகிறது என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. திமுகவின் தலைமை அடுத்த தலைமை உறுதி பெறுகிறது என்பதுதான். அந்த கட்சியே ஆடி போய்விட வேண்டும், இந்த நாட்டை விட்டே அகன்று விட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வாழையடி வாழையென தொண்டர்கள் மட்டுமில்லை தலைவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்களே என்பதில் வருகிற பொறாமை, ஆற்றாமை, கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் எப்படி உதயநிதியை சொல்லலாம் என்கிற கேள்வி வருகிறது. நாடாளுமன்றத்திலே மட்டும் இல்லை, சமூக வலைத்தளங்களிலே மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியிலே ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அங்கே பாஜக உறுப்பினர் ஒரு அம்மையார் இருக்கிறார், எப்போதும் அடக்கமாக பேசுவார், நிர்மலா சீதாராமனினுடைய மறுபதிப்பு அவர். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், நீதிபதி சந்துரு அவர்கள் சாதி அடிப்படையில் கயிறுகள் கட்டக்கூடாது என்று சொன்ன அறிக்கையை மாநகராட்சி மன்ற கூடத்திலேயே கிழித்தெறிந்திருக்கிறார். அப்போது ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்போது என்ன வந்தது, எதற்காக, இது வெறும் பரிந்துரை தானே, எதற்காக அதை கிழித்தெறிகிறீர்கள் என்று கேட்கிற போது அந்த அம்மையார் விடை சொல்லுகிறார், இதற்கு இப்போது என்ன தேவை என்று கேட்கிறீர்களே, உதயநிதி வாழ்க என்று சொல்வதற்கு மட்டும் எப்போது என்ன தேவை வந்தது என்று கேட்கிறார். எனவே அவரை யார் உறுத்துகிறார்கள் என்றால் இந்த சாதி கயிறு கூட அல்ல, உதயநிதி உறுத்தி கொண்டே இருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. எனவே உதயநிதியை பற்றியே ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு உரையாடலும் நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தில் செங்கோல் இருக்கலாமா கூடாதா? அகிலேஷ் யாதவ் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். நடந்து கொண்டிருப்பது மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி. மன்னராட்சியின் அடையாளம்தான் செங்கோல், அது ஒரு அதிகாரத்தின் அடையாளம். எனவே செங்கோல் தேவையில்லை, இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது மக்களாட்சி என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற போது கூட இது அதிகாரத்தின் அடையாளம் இல்லை, இது நடுநிலையின் அடையாளம் என்கிறார். நடுநிலையின் அடையாளமாகத்தான் அவைத்தலைவரே நடுவில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த செங்கோல் வேண்டாம் என்பது ஒரு சீரிய பார்வை. ஆனால் திருமாவளவன் அவர்களை பேசுவதற்கே அவைத்தலைவர் அனுமதிக்கவில்லை. முதல் நாளிலேயே ஜனநாயகம் எப்படி படுகொலை செய்யப்படுகிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவிட்டிருக்கிறார். செய்தி அது இல்லை, தமிழில் அதை பதிவிட்டிருக்கிறார். எதற்காக? யோகி ஆதித்யநாத்துக்கு திடீரென்று ஒரு தமிழ் காதல், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் பின்னால் சொல்லுகிறேன். ஏன் தமிழில் பதிவிட்டிருக்கிறார் என்பதை தாண்டி என்ன பதிவிட்டிருக்கிறார்? செங்கோல் என்பது நம்முடைய கலாச்சார மரபு, இது தமிழர்களின் மரபு. ஏன் மற்ற மன்னர்களெல்லாம் செங்கோல் வைத்து கொள்ளவில்லையா? இது பழங்கால மரபு. எனவே இந்த செங்கோல் வைத்து கொள்வதை எதிர்ப்பது என்பது இந்திய வரலாற்றை, கலாச்சாரத்தை எதிர்ப்பது என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இங்கே என்ன செய்தி வருகிறது என்றால், இது செங்கோல் பற்றிய பிரச்சனை அல்ல, ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா என்கிற பிரச்சனை தான். இப்போது இருப்பது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி என்று சொல்லுகிற ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். இவர்கள் கோருவது பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி, அதாவது அதிபர் முறையிலான ஜனநாயகம். இந்த அதிபர் முறையிலான தேர்தல், மக்களே அதிபரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிற முறை அமெரிக்காவில் இருக்கிறது. காரணம், அங்கே பல மாநிலங்கள் இருந்தாலும் எல்லோரும் அடிப்படையில் ஒரே மொழி பேசுகிற ஒரே கலாச்சாரத்தை கொண்டவர்கள். விதிவிலக்காக சிலர் இருக்கலாம், ஆனால் மிக மிக பெரும்பான்மையாக எல்லோரும் ஒரே தேசிய இனத்தை சார்ந்தவர்கள். ஸ்ரீலங்காவில் நடக்கிறதே, சிங்களம் தமிழ் என்று 2 தேசிய இனம் இருக்கிறது. தமிழ் தேசிய இனத்தை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த முறையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை போல நீங்கள் இந்தியாவிலும் கொண்டு வருவீர்களானால் ஒரு இந்தி தேசிய இனத்தை தவிர மற்ற தேசிய இனங்கள் எல்லோரையும் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவது தான் அதற்கு நோக்கம். அதற்காகத்தான் அவர்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள்? ஒன்று என்று வந்துவிட்டால் பல என்பது அடிபட்டு போகும். இந்தியா என்பது பல்வேறு தேசிய முகங்களை கொண்ட நாடு. எனவே இல்லை, இந்தியா ஒரே நாடு, ஒரே மொழி சமஸ்கிருதம் தான், ஒரே மதம் இந்து மதம் தான் என்று ஒன்றை திணிப்பது, அதற்கான முயற்சி தான். இதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால், தமிழ் தேசியம் பேசுகிற சிலரே அதிபர் முறை தேர்தல் வேண்டும் என்கிறார்கள். அதிபர் முறை தேர்தல் என்பது 100க்கு 100 தமிழ் தேசியத்திற்கு, தேசிய இனங்களுக்கே எதிரானது. இதனை பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் ஒரு நூலாகவே எழுதி கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இவர்கள் இந்திய தேசியத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்னமும் சொன்னால், தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு இந்திய தேசிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வேலை
இதை ஜெயராமன் மிகச் சரியாக கேட்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். எனவே இவர்கள் ஒற்றை ஆட்சி, அதிபர் ஆட்சி, முழுக்க முழுக்க ஒரு அதிபர் முறையிலான ஜனநாயகம், பிரசிடென்ஷியல் டெமோக்ரசி என்பதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். இந்த இடத்திலே தான் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு புதிய சொல்லாடலை, ஒரு புதிய சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பாக இன்றிலிருந்து அது ஒரு மிகப்பெரிய பேச்சாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இங்கே திராவிட மாடல் என்பது போல அது அரசுக்குரியது, இந்த சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உரியது திராவிட அல்கோரிதம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அல்கோரிதம் என்கிற சொல் வழக்கில், அறிவியலில், கணக்கியல் துறையில் இருக்கிற சொல்தான். ஆனால் அதை அவர் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அந்த அல்கோரிதம்? அதற்கான மூலத்தையும் அவர் சொல்லுகிறார். இது இஸ்ரேலில் வரலாற்று பேராசிரியராக இருக்கிற யுவால் நோவா ஹராரி என்பவர் தன்னுடைய சேப்பியன்ஸ் புத்தகத்திலே எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அல்கோரிதம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கும் ஒரு அல்கோரிதம் இருக்கிறது. அந்த அல்கோரிதத்துக்கு பெயர் திராவிட அல்கோரிதம் என்று சொல்லுகிறார். யுவால் நோவா ஹராரி உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதியிருக்கிற சேப்பியன்ஸ், ஹோமோடுவேஸ், 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரி ஆகிய நூல்கள் உலக அளவில் புகழ்பெற்றவை. இந்த 3 நூல்களுமே தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, அந்த அல்கோரிதம் என்றால் என்ன? இது தமிழ் சொல்லா? இவர்கள் பாருங்கள், தமிழை அடிக்கிறார்கள், ஆங்கில சொல்லையெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும். இன்றோ நாளையோ அது வந்துவிடும். அல்கோரிதம் என்பது ஆங்கில சொல்லும் இல்லை. கணக்கில் துறையில் எப்படி அல்ஜீப்ரா என்று சொல்லுகிறோமோ, அது அரபு நாட்டிலிருந்து வந்த லத்தீன் மொழியை வேறாக கொண்ட சொல். லத்தீன் மொழியிலே இருந்து வருகிற சொல் தான் அரபு நாட்டிலே இருந்து வந்தது. இன்றைக்கும் நாம் அல்ஜீப்ரா என்பதற்கு தமிழில் வேறு சொற்களை சொன்னாலும் கூட அல்ஜீப்ரா தான் புரிகிற சொல்லாக எல்லா நாடுகளிலும் விளங்குகிறது. அதுபோலத்தான் இந்த அல்கோரிதம். இந்த அல்கோரிதம் என்பது படிப்படியான தீர்வு என்கிற பொருளை தருகிறது. நாம் இப்படி தமிழில் மொழிபெயர்க்க முயற்சி செய்யலாம். அதனை வழிமுறை என்று சொல்லலாம். இந்த சொல்லாடலுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய தேவையும் பொருளும் பொருத்தமும் இருக்கிறது. எப்படி என்றால், திராவிடமும் தமிழும் வேறு வேறானவை. திராவிடம் தமிழை அழிக்க வந்திருக்கிறது. திராவிடம் என்றால் ஆந்திர, கேரள, கர்நாடக மாநிலங்களை உள்ளடக்கியது என்பன போன்ற பழைய வாதங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், திராவிடம் என்னும் சொல் மொழியை, இனத்தை, நிலத்தை குறித்தது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு கருத்தியலாக உருப்பெற்றிருக்கிறது. அதுதான் அல்கோரிதம். அல்கோரிதம் என்பது ஒரு ஐடியாலஜி என்று சொல்லலாம், ஒரு வழிமுறை, ஒரு கருத்தியல். வெறும் கருத்தியல் என்று இல்லாமல் படிப்படியான வழிமுறையை கொண்ட கருத்தியல் என்பதுதான் அல்கோரிதம் என்பதற்கான பொருள். எப்போதும் கணக்கியல் ஆசிரியர்கள் சொல்வார்கள், எந்த ஒன்றுக்கும் நீங்கள் ஒரு சிக்கலுக்கு, ஒரு ப்ராப்ளம் என்று வருகிற போது அதற்கான சொல்யூஷன், தீர்வுகள் என்பது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்று வர வேண்டும் என்பார்கள். அதுதான் அல்கோரிதம். படிப்படியாக வர வேண்டும். திராவிட கருத்தியல் எப்படி படிப்படியாக அமைந்திருக்கிறது? ஐயா பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார். ஆனால் அவருடைய நோக்கம் கடவுளை மறுப்பதல்ல, மக்களிடம் சமத்துவத்தை கொண்டு வருவது. மக்களிடம் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கும் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கும் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் என்ன தொடர்பு? கடவுளின் பெயரால் தான் இங்கே ஆதிக்கம் நடக்கிறது. இதை ஐயா பெரியார் அவர்களே சொல்லுகிறார். அந்த படிப்படியான வழிமுறையை நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நான் சாதி என்னும் நச்சு மரத்தை பொசுக்க வேண்டும் என்றுதான் புறப்பட்டேன். ஆனால் ஜாதியும் மதமும் பின்னி பிணைந்திருக்கிறதே, என்ன செய்ய? மதத்தையும் சேர்த்து எதிர்க்க வேண்டும். மதத்தோடு வேதங்கள் கலந்திருக்கின்றன, வேதங்களையும் எதிர்க்க வேண்டும். சரி, சாதி, மதம், வேதங்களை எதிர்த்துக்கொள், ஏன் கடவுளை எதிர்க்கிறாய் என்று கேட்டால் பெரியார் விளக்கம் சொன்னார். உன் கடவுள் புனிதமானவர், உன் கடவுளுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றால் கடவுளை தனியாக பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சாதி, மதம், வேதம், கடவுள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து தான் கிடக்கின்றன என்றால் உன் கடவுளையும் போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்றார். இதுதான் அந்த அல்கோரிசம் என்பது. இதுதான் அந்த படிப்படியான தீர்வு முறை. அவருடைய நோக்கம் என்பது சாதியை எதிர்ப்பது. ஏன் சாதி எதிர்க்க வேண்டும்? சாதி என்பது மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. பிறப்பின் அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வை சாதியும்
ஆணாதிக்கமும் தான் பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த இரண்டையும் எதிர்ப்பது தான், சாதியையும் ஆணாதிக்கத்தையும் எதிர்ப்பது, ஒரு சமத்துவத்தை, பாலின சமத்துவம், சாதியற்ற சமத்துவம், இந்த சமத்துவத்தை உருவாக்குவது தான் திராவிட கருத்தியல். இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்ட தமிழர்களை தான் நாம் திராவிட தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். எனவே திராவிடம் ஆரியத்துக்கு எதிரான சொல். ஆரியம் என்பது இன்னொரு கருத்தியல். ஆரியம் என்பது சாதி அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பது, ஆண் ஆதிக்கத்தை உயர்த்தி சொல்லுவது ஆரிய கருத்தியல். அது ஒரு அடிமை கருத்தியல் என்றால் அதிலிருந்து எதிரான ஒரு விடுதலை கருத்தியல் தான் திராவிடம். எனவே இந்த திராவிடம் என்பது வெறும் கருத்தியலாக மட்டுமல்லாமல், ஏற்கனவே திராவிட மாடல் இருக்கிறதே, அது அரசுக்குரியது, இது சமூகத்துக்குரியது. இதில் திராவிட அல்கோரிதம் என்றால் அது வெறும் கருத்தியலாக மட்டுமல்லாமல் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்கிற ஆற்றலும் தெளிவும் உடையதாக இருக்கிறது. அதனாலே தான் தமிழ்நாட்டில் தொடங்குகிற போராட்டங்கள் எல்லாம் பிற்காலத்தில் இந்தியாவில் எதிரொலிக்கின்றன. இன்றைக்கு நீட் வரையில், இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் வரைக்கும் நீட் எதிர்க்கப்படுகிறது. எது தமிழ்நாட்டில் தொடங்குகிறதோ அது இந்தியா முழுவதையும் பற்றி கொள்ளுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் அந்த திராவிட அல்கோரிதம் இருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி சொல்லியிருப்பது மேலோட்டமான உணர்ச்சி வயப்பட்ட உரையில்லை, மிக நிதானமான தெளிவான உரை. இப்போது நான் பழைய செய்தியை நினைவுபடுத்துகிறேன். ஏன் யோகி ஆதித்யநாத் தமிழில் பதிவிடுகிறார் என்று புரிகிறதா? தமிழில் தான் இந்த திராவிட அல்கோரிதம் இருக்கிறது, படிப்படியான வழிமுறைகள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் பற்றி கொண்டால் அது இந்தியா முழுவதும் போய் சேரும் என்று யோகி ஆதித்யநாத்துக்கே புரிந்திருக்கிறது. ஆகையினாலே தான் அவருக்கு ஒன்றும் தமிழ் பற்று திடீரென்று வந்துவிடவில்லை, தமிழர்கள் மீது காதல் வந்துவிடவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு செய்தி எடுபடுமானால் அது இந்தியா முழுமைக்கும் வந்து சேரும் என்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்கள் சொல்லுவது போல இங்கே திராவிட அல்கோரிதம் இருக்கிறது. இதில் ஒன்றே ஒன்றுதான், இது தமிழ் சொல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தமிழ் ஆக்குவதில், தமிழ் மொழிபெயர்ப்பில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மிக துல்லியமாக தமிழால் சொல்ல முடியுமானால் மகிழ்ச்சி தான். ஆனால் அதுவரையில் இந்த சொல்லை பயன்படுத்துவதிலே ஒன்றும் பிழை இல்லை. இன்றைக்கு மருந்து கடையில் போனால் பாராசெட்டமால் வேண்டும், டோலோ 650 வேண்டும் என்று கேட்கிறோம். பாராசெட்டமாலுக்கு இதுவரைக்கும் நாம் தமிழ் சொல்லை என்ன சொல்லுகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு மொழியை பயன்படுத்தி கொள்வதில் பிழை இல்லை, இன்னொரு மொழிக்கு அடிமையாவதில் தான் பிழை இருக்கிறது. ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்குமான வேறுபாடு, ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துகிறோம், சமஸ்கிருதம் நம்மை பயன்படுத்த முயற்சி செய்கிறது. தமிழ் தேசியம் பேசிய சிலம்பு செல்வர் மாப்போசி உட்பட பலர் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாளர்களாக இருந்தார்கள். தமிழும் சமஸ்கிருதமும் என்றே மாப்போசி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அண்மையில் கூட அதை நான் சொன்னேன். அந்த நூலில் அவர் சொல்லுகிறார், வழிபாடு தமிழிலா சமஸ்கிருதத்திலா என்று கேட்டால் இது மத தொடர்புடையது, எனவே சமஸ்கிருதத்தில் தான் வழிபாடு நடத்த வேண்டும், மதத்தை பொறுத்தளவு, வழிபாட்டை பொறுத்தளவு மதத்தின் வழியில் தான் மொழி செல்ல வேண்டும் என்று தமிழும் சமஸ்கிருதமும் என்னும் புத்தகத்தில் 44வது பக்கத்தில் மாப்போசி அவர்கள் எழுதியிருக்கிறார் என்று நான் சொன்னேன். எனவே இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், திராவிடம் பேசுகிறவர்கள் தமிழுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படையான செய்தி. எனவே திராவிடம் என்பதை நாம் ஒரு கருத்தியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அது வெறுமனே கருத்தியல் அல்ல, படிப்படியான தீர்வுகளை கொண்டிருக்கிற கருத்தியல் என்பதால் அதனை திராவிட அல்கோரிதம் என்று உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு சரியான பொருத்தமான ஒரு சொல்லாடல், அதை தமிழாக ஆக்கிக் கொள்வது என்பது வேறு. இப்போதைக்கு திராவிட அல்கோரிதம் என்பதை நாம் சொல்லுவோம், பரப்புவோம். திராவிட அல்கோரிதம் தான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியலையும் இன்றைக்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஆரியத்தால் வீழ்த்தப்பட்ட நாம் திராவிடத்தால் எப்படி எழுந்தோம் என்பதை எடுத்துச் சொல்லும் நூல் திராவிடம் அறிவோம். ஆசிரியர் வெற்றி செல்வன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.